எரேமியா அதிகாரம் 31. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நாம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள். மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலில் எஞ்சியோர் ஆகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ, வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் காலூனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் இன்றி அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரவேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார்
ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் அழுகையுமாய் இருக்கின்றது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார், ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். தாங்கள் பகைவரின் நாட்டினின்று அவர்கள் திரும்பி வருவார்கள். உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புவர். எப்ராஹிமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும், நானும் திரும்பி வருவேன், ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன். பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறைந்து கொண்டேன். என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது. நான் வெட்கி தலை குனிந்தேன். எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உனக்கென சாலை அடையாளங்களை அமைத்துக்கொள். உனக்கென கை காட்டிகளை நாட்டிக்கொள். நீ நடந்து சென்ற வழியாகிய நெடுஞ்சாலையை நினைவில் கொள். கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, திரும்பி வா. இந்த உன் நகரங்களுக்கு திரும்பி வா. நம்பிக்கை துரோகம் செய்த மகளே, இன்னும் எத்துணை காலம் நீ அலைந்து திரிவாய்? ஆண்டவராகிய நான் விந்தையான ஒன்றை உலகில் படைத்துள்ளேன். ஒரு பெண் தன் கணவனை பாதுகாக்கின்றாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அடிமைத்தனத்தினின்று அவர்களை நான் திரும்ப கொணரும் பொழுது, நீதியின் இருப்பிடமே, தூய்மை மிகு மலையே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்னும் வாழ்த்துரை யூதா நாட்டிலும் அதன் நகர்களிலும் மீண்டும் எதிரொலிக்கும். யூதாவிலும் அதன் எல்லா நகர்களிலும் மக்கள் குடியிருப்பர். விவசாயிகளும் ஆடு மேய்க்கும் இடையர்களும் சேர்ந்து வாழ்வர். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன். வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன். எனது தூக்கம் இன்னும் இன்பமாய் இருந்தது. இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது இஸ்ரேல் வீட்டையும் யூதா வீட்டையும் யூதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தீங்கிழைக்கவும் அவர்களை பொறுத்த மட்டில் நான் எப்படி விழிப்பாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லாரும் அவரவர் தம் தீச்செயலின் பொருட்டே சாவர். புளித்த திராட்சை பழம் தின்பவனுக்கு தான் பல் கூசும். இதோ நாள்கள் வருகின்றன,
அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தியுள்ளார், இரவில் ஒளி கொடுக்க நிலாவையும் விண்மீன்களையும் நியமித்துள்ளார். அலைகள் முழங்குமாறு கடல் கொந்தளிக்க செய்துள்ளார். படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம். அவர் கூறுவது இதுவே: மேற்கண்ட நியமங்கள் என் திருமுன்னின்று மறைந்து விடுமாயின் இஸ்ரேலின் வழிமரபினர் என் முன்னிலையில் ஒரு தனி மரமாய் என்றென்றும் இல்லாமல் போய்விடுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மேலே வான்வழி அளக்கப்படக்கூடுமாயின், கீழே பூவுலகின் அடித்தளங்களை கண்டுபிடிக்க இயலுமாயின், இஸ்ரேலின் வழிமரபினரின் அனைத்து செயல்களையும் முன்னிட்டு அவர்கள் அனைவரையும் நான் தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது ஆண்டவருக்காக இந்நகர் அனனியேல் கோபுரம் முதல் மூலை வாயில் வரை கட்டி எழுப்பப்படும் என்கிறார் ஆண்டவர். அதன் எல்லை நேராக காரேபு மலை வரை சென்று கோவாவை நோக்கி திரும்பும். பிணச்சாம்பல் பள்ளத்தாக்கு முழுவதும் கிதரோன் நீரோடை முதல் கிழக்கே குதிரை வாயிலின் மூலை வரை உள்ள வயல்வெளி முழுவதும் ஆண்டவருக்கு புனிதமானதாய் இருக்கும். இந்த இடம் இனி என்றுமே பிடுங்கி எறியப்படாது, அழித்தொழிக்கப்படாது.